இன்னைக்கு டே ஃபுல்லா எனக்கு வொர்க் தாங்க. ஏன்னா எனக்கு ஒரு 30 டூ 40 வந்து ட்ரெஸ்ல செஸ் கேக் ஆர்டர் இருந்தது. எல்லாமே வந்து ஸ்டாண்ட் மிக்ஸர்ல போட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம், அப்புறம் கொஞ்சம் ப்ரௌனி ஆர்டர் இருந்தது. அதுக்கப்புறம் பைனாப்பிள் கேக் ஆர்டர் இருந்தது. எல்லாமே இன்னைக்கு இந்த ஸ்டாண்ட் மிக்ஸர்ல இல்லன்னா, நான் இன்னைக்கு அவ்வளோதான். அந்த ஸ்டாண்ட் மிக்ஸர் வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க் வரும்போது மட்டும் தான் எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கேக்கெல்லாம் வந்து அந்த க்ரம்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இந்த கட் பண்ண க்ரம்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ வேணா பேக் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நமக்கு கஷ்டமா தெரியாது. இந்த க்ரம்ஸ் வந்து கிளீன் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கேக்ல வந்து ஒரு சின்ன அந்த ப்ரவுன் கலர் கூட இல்லாம சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும் ட்ரெஸ்ல செஸ் தான். அப்புறம் எல்லாமே கிளீனர் ஆட் பண்ணிட்டு, எல்லாமே வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டு, மறுபடியும் கட் பண்ற ஒர்க் தான் போகும். ஏன்னா கிளீன் பண்ணி தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் கட் பண்ணி பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பைனாப்பிள் கேக் வந்து ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ண போறேன். ஏன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம டெலிவரி பண்ணணும். மெயின் கோடே குடுத்து இன்னைக்கு ரெடி பண்ணி ஒரு 1 ஹவர் போல ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு டெலிவரி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மேலேயும் கீழயும் ஒரே மாரி வர மாரி டிசைன் வந்து போட்டு எடுத்துக்க போறேன். பார்க்க கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இது 1 1/2 கேஜி கொஞ்சம் ஹைட் கேக்கா இருக்கிறனால அந்த மாரி குடுக்கணும். கஸ்டமர் வந்து எல்லோ கலரே போதும்னு சொல்லிட்டாங்க. நோ கஸ்டமைஸ் ஒர்க். அதனால இன்னைக்கு நான் தப்பிச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ரசமலாய் வந்து ட்ரெஸ்ல செஸ் மட்டும் பண்றது காட்டுறேன் பாருங்க. இந்த மாரி பாக்ஸ்ல வந்து மில்க் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி குடுத்துருவேன். டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். மேல வந்து ஊத்தி சாப்பிடும்போது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மில்க் போட்டுக்கலாம். நான் வந்து வீட்லயே வந்து ரசமலாய் ரெடி பண்ணி வச்சுப்பேன் எப்பயுமே. அதுதான் வந்து நமக்கு ஹெல்த்தும். இன்னொன்னு என்னன்னா, அது ப்ராஃபிட்டும் கூட கொஞ்சம் நெறையா இருக்கும். நம்மளும் வந்து வீட்ல டேஸ்ட் பார்த்த மாரி இருக்கும். எப்பயுமே ரசமலாய் பண்ணும்போது வீட்டுக்கு சேர்த்து பண்ணிருவேன். அதுக்கு மேல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல மில்க் ஆட் பண்ணிட்டு, ரசமலாய் வந்து கிரஷ் பண்ணி போட்டுட்டு, பாதாம் வந்து முந்திரியும் வந்து கிரஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டு, ரசமலாய் ட்ரெஸ்ல ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் ஆர்டர் பிளேஸ் பண்ணா மேல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.